ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசானா கிச்சனில் வெங்காயத்தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சின்ன வெங்காயத்தை ஒரு கப்பு நிறையா நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது கூட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சு பூண்டை சேர்த்துக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போ இது கூட புளிக்கரைசல் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வத்துற அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி சுண்டி வந்துடுச்சு. சூப்பரான வெங்காயத்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ப்ரெட்டு மேலே தடவி சாப்பிடலாம். சாதத்து கூட சாப்பிட்லாம். சப்பாத்தி தோசை கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.